வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன ஏலக்காய், ஆனால் அதில் இருக்கிற சக்தி குதிரை பலம், ஆண்மை சக்தி, ஜீரண சக்தி, இதய பாதுகாப்பு, வாய் துர்நாற்றம், வயிறு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வை தருது. ஸோ இன்னைக்கு நம்ம ஏலக்காய் இயற்கை கொடுத்த ஒரு சூப்பரான மருந்து தாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏலக்காய் நம்ம சமையலறையில் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு மசாலா பொருள் தாங்க. இது மசாலாவையின் ராணி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. இதை ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், நாட்டு வைத்தியம், இது மூன்றுலேயுமே முக்கிய பொருளாக கருதப்பட்டுட்டு வருது. இந்த ஏலக்காய் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பச்சை ஏலக்காய், இன்னொன்று கருப்பு ஏலக்காய். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பச்சை ஏலக்காயுடைய மருத்துவ பயன்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவது பயன்கள் என்னன்னா, குதிரை பலம் மற்றும் ஆண்மை சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய். அதாவது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நரம்பு பலத்தை உயர்த்துறதுக்கு இது உதவி பண்ணுது. முக்கியமாக ஆண்களுக்கு அந்த விந்தணு தரத்தை மேம்படுத்துறதுக்கு, அந்த ஸ்பெர்ம் குவான்டிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது இந்த ஏலக்காய். ஆண்களுக்கு சோர்வு, பலவீனம், ஆண்மை குறைவு இருந்தால் ஏலக்காய் ஒரு இயற்கை டானிக்காக அவங்க பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இது எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத பார்க்கலாம். இரவு நேரங்களில் ஒரு ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் தேனை எடுத்து நீங்கள் அப்படியே ஏலக்காயை வாயில் போட்டு மென்னுட்டு 1 டீஸ்பூன் தேனையும் குடிச்சிருங்க. இதை நீங்கள் 30 நாட்கள் நீங்கள் ரொட்டீனாக செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஆண்மை பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, இதயத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த ஏலக்காய் பயன்படுது. அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும், இதய நரம்புகளை சுத்தம் செய்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாரடைப்பு வயது காரணம் இன்றி கொஞ்சம் வயசில் இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வருது, நிறைய வயசு இருக்கவங்களுக்கும் வருது. ஸோ வயசு ஒரு காரணம் இல்லை, உணவு பழக்கம்தான். ஸோ அந்த மாரடைப்பை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஏலக்காயை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த மாரடைப்பு தடுக்கப்படும். உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாமே நீங்கும். ஸோ இதயம் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, உங்களுடைய மன அழுத்தம், அடுத்து தூக்கம், இந்த 2 பிரச்சனைக்குமே ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதான் ஏலக்காய். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்ட்ரெஸ். அது சின்ன குழந்தைகளை கேட்டால் கூட சொல்லுவாங்க, பெரியவங்களை கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரண வார்த்தையாக இது மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துடைய பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. ஸோ அந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுறதுக்கு ஏலக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. அதாவது வயதானவர்களுக்கு தூக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏலக்காயை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய் நரம்புகளை அமைதிப்படுத்தும், நல்ல தூக்கத்தை வரவழைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இரவில் வெறும் வயிற்றில் ஒரு ஏலக்காயை மென்று அப்படியே சாப்பிடுங்க. உங்களுக்கு தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். 4வது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றம்ங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க வாய்களில் இருந்து துர்நாற்றம் ஏற்படும். ஆனால் அவங்க டெய்லி ப்ரஷ் பண்ண தான் செய்வாங்க, ஆனால் அந்த ஸ்மெல்லு வரும். ஏன்னா அவங்க வாய்க்குள்ளே கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால அந்த வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுடைய பல் ஆரோக்கியத்திற்கும், பல்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறணும். பல் ஈறு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, பல்களில் கிருமிகள் இருந்துச்சுன்னா, வாய் துர்நாற்றம் போகணும் நீங்கள் ஏலக்காயை எடுத்துக்கலாம். ஏலக்காய் இயற்கையாகவே உங்களுடைய வாயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். நிறைய ஆண்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 5வது நன்மை என்னென்னா, ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் உதவி பண்ணுது. அதனால தான் நம்ம உணவில் சேர்க்குறோம். நம்ம ஹெவியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம்னா அது வேகமாக செரிக்கிறதுக்கும், நிறைய பேருக்கு சாப்பிட்ற உணவுகள் செரிக்காமல் வயிறு உப்பிரும். ஸோ அந்த வயிறு உப்பசம், வாய்வு, அசிடிட்டி, இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஏலக்காய் மருந்தாக செயல்படுது. இதை நம்ம எப்படி பண்ணணுமா, சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுங்க. உங்களுடைய செரிமானம் நல்ல கடகடன்னு ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மதியானம் சாப்பிட்றீங்களா, எப்பெல்லாம் ஹெவியாக சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க.
அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. ஏலக்காயில வந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி ஏலக்காயில இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா உடல் எடை ஒருத்தவங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்குன்னா அவங்களுடைய உடலில் வந்து மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும் பொழுது சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஒழுங்காக செரிமானம் ஆகாது. ஸோ நீங்களே ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் டயட்டை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேலைக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய அந்த ஃபேட் எல்லாமே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். கொழுப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த அடிவயிறு தொப்பைகள் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் ஏலக்காயை எடுத்துக்கிறணும்னா, காலையில் சுடு தண்ணியில் ஒரு ஏலக்காயை வந்து பொடி பண்ணி போட்டுட்டு இது தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த அடிவயிறு தொப்பை கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு உங்களுக்கு சூப்பராக உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் ஏலக்காய் வந்து பயன்படுது. உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து குறையணும்னா நீங்கள் ஏலக்காயை வந்து எடுத்துக்கிறலாம். ஆனால் இது ரொம்ப அளவோடு எடுத்துக்கிறணும். ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளெல்லாம் வெளியேற்ற வேலையை வந்து ஏலக்காய் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து சுகர் எந்த லெவலில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஏலக்காயை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 8வது நன்மை என்ன, பெண்களுக்கு ஏலக்காயோடைய பயன்கள் பெண்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்குது. பெண்களுடைய அந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி மாதந்தோறும் வரக்கூடிய அந்த மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. உடல் சோர்வை நீக்கிறதுக்கு முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த முடி கொட்டுதல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த முடி கொட்டுறதை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. அப்போ முடி கொட்டுற பிரச்சனை ஒரு நல்ல தீர்வா ஏலக்காய் இருக்குது. பெண்களுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனைனால அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும். அடுத்து நீர்க்கட்டி, இந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்களே, அந்த நீர்க்கட்டி பிரச்சனையெல்லாம் பெண்களுக்கு வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஏலக்காயை உணவில் எடுத்துக்கலாம். இல்லை தனியாகவும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையாகும். இந்த பிரச்சனையில் இருந்து அவங்க விடுபடலாம். ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக ஏலக்காயை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதிக அளவு எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஒரு ஏலக்காய்ங்கிறது போதும். இல்லைன்னா 2 ஏலக்காய், ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய், 1 இல்லைன்னா 2. அதிக அளவில் எடுக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக அல்சர் உள்ளவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. அடுத்து நம்ம இப்போ எப்படி சரியான முறையில் இந்த ஏலக்காயை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வாயில் போட்டு மென்று தான் சாப்பிடணும். அடுத்து தேனுடன் சேர்த்து சாப்பிட்லாம், பாலுடன் சேர்த்து சாப்பிட்லாம், கஷாயமாகவும் வச்சு சாப்பிட்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து மென்று சாப்பிட எனக்கு முடியலை அப்படிங்கிறதுக்காக இதனுடைய பவுட்ரு வந்து பேக்கெட்டில் அடைச்சிருக்கும். இதனுடைய ஃப்ளேவர் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ளேவரோ பவுட்ரையோ நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கிறது ஒரிஜினல் ஏலக்காயா இல்லை வேறு எதுவாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏலக்காயை நீங்கள் எடுத்து மென்று சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. ஒரு சின்ன ஏலக்காய் தாங்க, ஆனால் உடலுக்கு பெரிய சக்திகளை கொடுக்குது. நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, ஆண்மை, ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.